தமிழகம் முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. இந்த 33 கேள்விகள் கேட்பாங்க. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதற்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. மத்திய அரசு சார்பில் இந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணுறாங்க 2 கட்டமாக. முதல் கட்டத்தில் உங்கள் வீட்டு பட்டியல் உங்கள் கட்டடத்தின் போது ஒரு 33 கேள்விகள் கேட்பாங்க. அது எப்போ நடைபெற போகுது அப்படின்னா நீங்களே ஆன்லைன் மூலமாக கணக்கெடுப்பு பண்ணிக்கலாங்க. அதுக்கான தேதி 17/7/2026 31/7/2026 நீங்களே ஆன்லைன் மூலமாக கணக்கெடுப்பு பண்ணிக்கலாம். அதேமாரி வீடு தேடி சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர் வருவாங்க. அது எப்போ அப்படின்னா 1/8/2026 30/8/2026 வருவாங்க. ஸோ ரெடியாக இருந்துக்குவாங்க. ஒரு 33 கொஷின் கேட்பாங்க. என்னமான கொஷின் அப்படின்னா முதல்ல வீடு சம்மந்தப்பட்டது. உங்கள் வீடு பேஸ்மெண்ட் எதில் கட்டினீங்க, அதுக்கப்புறம் ரூஃப் எதில் கட்டினீங்க, உங்கள் குடும்ப அட்டை நம்பர் என்ன, எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்காங்க, குடும்பத் தலைவர் பெயர் என்ன, மொபைல் நம்பர் என்ன, அட்ரஸ் என்ன, உங்களுக்கு தண்ணி எங்கேருந்து வருது, அதுக்கான ஃபெசிலிட்டி என்ன, உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குது, பாத்ரூம் எத்தனை இருக்குது, என்னமான பாத்ரூம் வச்சுருக்கீங்க, ஸோ என்னமான சமையலறை யூஸ் பண்ணுறீங்க, எல்பிஜி கனெக்ஷன் என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஸோ என்ன எலக்ட்ரானிக் ஐட்டம், டிவி எவ்வளோ வச்சுருக்கீங்க, ஏசி எவ்வளோ இருக்குது, ஸ்கூட்டர் பைக்காக இருக்கட்டும், ஜீப் கார்லாம் எவ்வளோ இருக்குது, என்னமான ஃபுட் சாப்பிட்றீங்க, எல்லாமே இந்த 33 கொஷின் தாங்க கேட்பாங்க. ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்களே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுறோம். கம்பல்சரி எல்லாருமே ஆன்லைன் மூலமாக பண்ணியே ஆகணும். வெப்சைட் இதுதாங்க sccensus.government.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு தமிழ்நாடு சைட் பண்ணிட்டு கேப்சா கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. இதில் உங்களுக்கு கைட்லைன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோ சாட்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா எதுவுமே இல்லை. முதல்ல அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் நேம், அதாவது உங்களுடைய குடும்பத் தலைவர் பெயர், மொபைல் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் 4வதாக உங்களுடைய லொக்கேஷன், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் லொக்கேஷனை மேப்பில் ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் 33 கொஷின் ஆன்லைன் அப்டேட் பண்ணிட்டு ப்ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி வந்துடும். அந்த ஐடியை வீடு தேடி சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் வருவாங்க. அப்போ அந்த ஐடியை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. முடிஞ்சது. முதல் கட்டமாக வீட்டு பட்டியலை கணக்கீடு பண்ணுறாங்க. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ பொதுமக்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.